I got the cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gon' live it up on the attack. Baby, I'm bad, I just wanna get caught up in this life. I'm crazy, I'm mad, doing no cap. Only God wants, so you better go live it up. Cash in the bag, stadium packed. Baby, I'm bad, baby, I'm bad. I just wanna stay bad, stay mad. Chip on my shoulder cause they treat me like an outcast. I ain't gonna take that, stay back. I'll be swinging hard till the hits come in all caps. I ain't gonna lay back, pray that someone's gonna help me. Ain't nobody like that. I ain't gonna wait, that's all fact. Give me one shot and I'll never get the throne back. I'm sick of being cautious, I'ma go cause some pain, can't stop this. I'ma steal everybody's lane, call it shoplift. Sick of hearing everyone complain when they thoughtless. Taste the pain, it's like candy canes. It makes me go change into a better frame, into a better name. Society's insane, we all live for fame, yeah. Cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gon' live it up on the attack. Baby, I'm bad, I just wanna get caught up in this life. I'm crazy, I'm mad, do it no cap. Only God wants, so you better go live it up. Cash in the bag, stadium packed. Baby, I'm bad, baby, I'm bad. I got the cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gon' live it up. Hi guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஃபைனலா நம்ம GoPro ஓட ரிவ்யூ வீடியோக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படினா சேலத்துல டாப் மோஸ்ட் இடமான ஜர்குமலையில தான் இருக்கோம். சோ அதாவது எத்தனை ஃபீட் கிட்டத்தட்ட 3000 ஃபீட்டுக்கு மேல தான் இருக்கும். சோ அவ்ளோ உயரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மெயினா இங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படினா இங்க நாம ஒரு பொருளை வந்து ரிவ்யூ பண்ண போறோம். என்னோட ஃபேவரட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படினு கூட சொல்லுவேன். அதாவது ரிவ்யூ பண்றதுக்கு இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் வந்து பாத்தீங்கன்னா Vivo X60. இத வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிருப்போம். இப்போ புதுசா GoPro வாங்கியிருக்கோம். சோ அந்த GoProவோட ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க தான் பண்ண போறோம். இந்த ஜர்குமலையோட வீடியோ வந்து தனியா அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன். சோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதாவது அது அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சோ இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம அப்படியே டக் டக் டக்னு பார்க்க ஆரம்பிச்சலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். போட்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு லென்ஸ் மோட் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லீனியர் மோட், இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா வைட் மோட். சோ லீனியர் எடுத்த போட்டோஸும் பாருங்க, வைட் மோட்ல எடுத்த போட்டோஸும் பாருங்க. இதுலயே போட்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரா போட்டோ, அப்புறம் ஸ்டாண்டர்ட், HDR, அப்புறம் சூப்பர் போட்டோ இது எல்லாமே எடுத்துக்கலாம். சோ ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரா போட்டோ, GoProவோட ரா இமேஜை எடுத்த எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் போட்டோ HDR. ஸோ HDR வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கலர்லாம் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். HDR போட்டோஸும் பாருங்க. அதுக்கு அடுத்தது சூப்பர் போட்டோ. அதுக்கடுத்து இந்த போட்டோஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 மோட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போட்டோ மோட், பர்ஸ்ட் மோட், அப்புறம் நைட் போட்டோ அப்படிங்கிறாங்க. போட்டோ நான் எடுத்திருப்பேன், அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஸோ நைட்ல வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. பர்ஸ்ட் மோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஷாட். ஒரு செகண்டுக்கு 5 போட்டோஸ், ஒரு செகண்டுக்கு 10 போட்டோஸ், 6 செகண்ட்ஸ்க்கு 30 போட்டோஸ், லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ்ல 60 போட்டோஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்ல கண்டினியூஸா நிறைய போட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம வீடியோக்கு வந்துருவோம். வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி வீடியோல என்னென்ன லென்ஸ் மோட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். ஸோ GoProல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு லென்ஸ் தான். இதில் வந்து பாத்தீங்கன்னா லென்ஸ் வந்து நம்ம கழட்டி மாட்டிக்கலாம். பட் லென்ஸ்ல வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் லென்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலா வாங்கி தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ND ஃபில்டர், மேக்ஸ் லென்ஸ் மோட், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மேக்ரோ ஷாட்ஸ்க்கு எடுக்கிற மாதிரி லென்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலா ஆட் பண்ணிக்கலாம். பட் இவங்க டிஃபால்ட்டா சாஃப்ட்வேர்ல கொடுத்துருக்கிற 5 லென்ஸ் மோட் என்னென்ன அப்படிங்கறத அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லீனியர் மோடு. ஸோ லீனியர் மோட்ல எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க வந்து ஆக்ஷன் இல்லாம நார்மலாக ஸ்டேபிளாக ஒரு இடத்துல வச்சு வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த லீனியர் மோட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வைட் லென்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லீனியரில் விட இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடாக இருக்கும். ரொம்ப வைடாக இருக்குது, கொஞ்சம் வைடாக இருக்கும். அதனால் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் வியூ வந்து கேமராவில் கேப்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வி மோடு. அந்த வைட் ஆங்கிள் மோடை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து இன்னுமே நிறையா வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இந்த சூப்பர் வி மோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுக்கு, இல்லை ரொம்ப ஆக்ஷனாக இப்போ ஜாகிங் பண்ணுறோம், ரன்னிங் பண்ணுறோம், இல்லை ரொம்ப மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் வியூ மோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதுவே எனக்கு பத்தாது, இன்னுமே ஆங்கிள் வந்து எனக்கு நிறைய தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் ஹைப்பர் வியூ மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் வியூ மோடில் வர ஆங்கிளை விட இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வியூ வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நம்மளால் வியூஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் இதில் ஹைப்போ வியூ மோட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்குமே தெரியுது, அவ்வளோ தூரத்துக்குமே தெரியுது. அதுக்கடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை வரைக்குமே தெரியுது. நார்மலாக நம்ம கேமராவில் காட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் காட்ட முடியும், இவ்வளோ தான் நம்மளால் காட்ட முடியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வியூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அது வரைக்கும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் லீனியர் ஹொரைசான் லாக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீனியர் மோடில் இருக்கிறப்ப மட்டும் நம்ம ஹொரைசான் லாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் மொபைலை வச்சுருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு கேமரா வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்படி வச்சு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த ஆங்கிளுமே அப்படியே ரொட்டேட் ஆகும். இதுதான் வந்து எல்லா கேமராலையும் நடக்கிறது. பட் இதில் ஹொரைசான் லாக் இருக்கிறனால இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமராவை இப்படி ரொட்டேட் பண்ணாலும் உள்ள இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டே ஆகாது. இது கேப்சர் பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டே ஆகாது. நீங்கள் கேமராவை இப்படின்னு என்ன வேணால் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் ஷேக் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணது தான். பட் ஆனால் ரொட்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாது. ரொம்ப நானாக சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது நான் ரொட்டேட் பண்ணி எடுத்த வீடியோ அப்படிங்கிறது. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். டிஃபால்ட்டாக ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மோடில் 5.3K 30 FPS லீனியர் ப்ளஸ் ஹொரைசான் லாக்கில் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது ஃபுல் ஃப்ரேம் 5.3K 8:7 ரேஷியோவில் 30 FPSல வைட் ஆங்கிளில் வீடியோ எடுத்துக்கலாம். மோட் இது வந்து பார்த்தீங்கன்னா 4K 120 FPSல லீனியர் ப்ளஸ் ஹொரைசான் லாக். சினிமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 5.3K 60 FPSல லீனியர் ப்ளஸ் ஹொரைசான் லாக்கில் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது அல்ட்ரா ஸ்லோ மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2.7K 240 FPSல வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ப்ளஸ் ஹொரைசான் லாக்கில் நம்மளால் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். அதாவது நம்மளுக்கு ஸ்லோ மோஷன் தேவை அப்படின்னா அல்ட்ரா ஸ்லோ மோஷன் கிளிக் பண்ணிக்கலாம். சினிமேட்டிக் தேவை அப்படின்னா 5.3K கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃபால்ட்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் நம்ம ஒவ்வொன்றா உள்ளே போய் அதில் எடிட் ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு நம்ம என்ன FPSல வேணுமாலும் நம்ம ஷூட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்திருப்பேன். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1080 பிக்சல்லேருந்து வரலாம். ஸோ 1080pல நம்ம 60 FPSல மட்டும் தான் வீடியோ எடுத்திருப்போம். 1080 பிக்சலில் நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணாது. நம்ம 2.7K 4K 5.3K இப்படி போகும்போது தான் நம்மளுக்கு ரெசல்யூஷன் அதிகமாக இருந்தால் தான் அவ்வளோவையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேப்சர் பண்ணும். 1080 பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து வீடியோவில் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் 1080pல நான் கம்மியாக தான் வீடியோ எடுத்திருப்பேன். 2.7Kல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோ மோஷன் வீடியோஸ் தான் எடுத்திருப்போம். ஏன்னா மோஸ்ட்லி 2.7Kல 240 FPS வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில ஸ்லோ மோஷன்ஸ்லாம் அப்படியே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ அதெல்லாம் நான் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஸ்லோ மோஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, சினிமேட்டிக்காக இருக்குது. அதாவது உங்களுக்கு சினிமேட்டிக்காக எடுக்க தெரியல அப்படின்னா நார்மலாக ஒரு 5-6 பொசிஷனை மட்டும் வச்சுட்டு நார்மலாக 2.7K 240 FPSல போட்டு 18 ஸ்லோ மோஷனில் நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா எல்லாமே சினிமேட்டிக் ஷாட்ஸ் தான். நான் எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அல்ட்ரா ப்ரோ அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். சும்மா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஷாட் மட்டும் தான் எடுத்திருப்பேன். பட் அதை நம்ம ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம சினிமேட்டிக்காகவே எடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஸ்லோ மோஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 240 FPS ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்தது நம்ம 4K 60 FPSல நம்ம வீடியோ எடுத்திருப்போம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செக் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக அப்படியே காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4K 60 FPSல வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கடுத்தது ஆடியோ செக் பண்ணியிருப்போம். GoProவில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். இந்த ரோட் மைக்லேருந்து வர ஆடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். இந்த ஆடியோ எப்படி இருக்குது, இதுலேருந்து வந்து ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். GoProவில் இருக்கிற இன்பில்ட் மைக் மூலிமா வர ஆடியோ தான் இப்போ நீங்கள் கேட்டுட்டுருக்கிறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ மோடில் வச்சுருக்கோம். ஆட்டோ மோடில் இருக்கிறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இது வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம விண்ட் ரிடக்ஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் விண்ட் நாய்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்ட் ரிடக்ஷனை வந்து ஆன் பண்ணிட்டோம். ஸோ முன்னே வந்து ஆட்டோ மோடில் இருந்துச்சு, இப்போ வந்து விண்ட் ரிடக்ஷனை ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அந்த விண்ட் நாய்ஸ்லாம் எந்த அளவுக்கு இது வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ முன்னே வந்து ஆஃப் பண்ணியிருக்கும் போது இருக்கிறத விட இப்போ வந்து கொஞ்சம் விண்ட் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ வந்து விண்ட் நாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட் மைக் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அந்த விண்ட் நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நாய்ஸ் கேட்குதா, அந்த GoProலேருந்து வந்த அந்த டிஃபால்ட் ஆடியோ அளவுக்கு இருக்குதா, இல்லை அதை விட இது வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய கலர் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே நம்ம செக் பண்ணி பார்த்துருப்போம். ஃபஸ்ட் நேச்சுரல் கலர்.
ஸோ நேச்சுரல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே காட்டும், கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதுக்கடுத்து ஃப்ளாட் கலர், இந்த ஃப்ளாட் கலரும் பாருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் கலர், இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே எல்லா இடத்துக்கும் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர் ஆப்ஷன்ஸாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இந்த GoPro 11ல் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிட் கலர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதே 4K 60 fps நம்ம 10 பிட் கலரை நம்ம எடுத்திருப்போம். நார்மல் 4K 60 fps எடுத்த அதே இடத்துல எடுத்த வீடியோஸ் பாருங்க. அதுக்கடுத்தது அதே இடத்துல 10 பிட் கலரை ஆன் பண்ணி எடுத்த வீடியோஸ் பாருங்க. கலர்ஸில் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இந்த 10 பிட் கலர் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கலர் கிரேடிங் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிட் கலர் இதில் கொடுத்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா GoPro 11க்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட். அண்ட் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5.3K 30 fps வீடியோ எடுத்திருப்போம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கடுத்தது 5.3K 60 fps எடுத்திருப்போம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சினிமேட்டிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ரெசல்யூஷன் அதிகம், எஃப்பிஎஸும் கொஞ்சம் 60 fps இருக்கிறனால நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா GoPro 10 and 11க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதே 5.3K 60 fps GoPro 10ல், 5.3K 60 fps GoPro 11ல். பட் இருந்தாலும் ரெசல்யூஷன் அண்ட் எஃப்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும், இதோட ஹீட்டை பற்றி சொல்லி ஆகணும். இது ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தனியாகவே ஒரு வீடியோவே பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்துட்டு நான் டெலிட் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு நான் போயிட்டேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் உண்மையாலுமே GoPro யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 days நான் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹீட் இருந்துச்சு. நான் அந்த வீடியோ எடுக்கும்போது, அதாவது GoPro அன்பாக்சிங் பண்ணி நான் ஒரு நாள் ஃபுல்லாக அதை வச்சு வீடியோ போட்டேன். அப்போ வந்து பயங்கர ஹீட் இருந்துச்சு. அப்புறம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்பயுமே எனக்கு ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கடுத்தது ஒரு 3 days 4 days கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டே சுத்தமாக தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக பக்கமாக 2 பேட்டரி போட்டு மாற்றி நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒரு பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. பட் அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து லைட்டாக கொஞ்சமாக வெதுன்னு நார்மலாக என் மொபைலில் வந்து எந்த அளவுக்கு ஹீட் இருக்குமோ அந்தளவுக்கு தான் ஹீட் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் அந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். பட் இருந்தாலும் அப்போ நான் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு அந்த ஒரு 3 days ஹீட் இருந்துச்சு. அதை தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ விட்டுட்டேன், நான் அதை டெலிட்டும் பண்ணல, எடுக்கவும் இல்லை. வந்து ஹீட் இருக்குது அப்படிங்கிறத அப்போ சொன்னேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீட் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 days பக்கமாக யூஸ் பண்ணியாச்சு, 2 வாரம் கிட்ட யூஸ் பண்ணியாச்சு. இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை வந்து என்னால் உணர முடியல. GoProவில் hypersmooth 5.0 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த hypersmooth 5.0வோட ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் ஆனில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஜாகிங் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, கேமராவோட மூவ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். hypersmooth ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அப்படியே ஜாகிங் பண்ணுறேன். கேமரா வந்து எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம hypersmooth வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம hypersmooth ஆன் பண்ணியாச்சு. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பூஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ hypersmooth ஆன் பண்ணிவிட்டு அதில் பூஸ்ட் வேறு இருக்குது. இப்போ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் கைஸ் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஸ்ட்டை வந்து மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஆட்டோ பூஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பூஸ்ட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம பழையபடி அதே ஜாகிங் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம டைம் லாப்ஸ் பார்ப்போம். பட் டைம் லாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் நான் கொடுக்குறேன். வேற என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். ஷட்டரை நம்ம இப்படி கீழே இறக்கணும். வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இப்போ சாம்பிள் பாருங்கள். GoPro கேப்சர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. GoPro ஸ்டாப் கேப்சர். வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு குயிக் கேப்சர் ஆன் ஆஃப் அப்படிங்கிறாங்க. இந்த குயிக் கேப்சரை நம்ம ஆன் பண்ணிட்டோம். அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் குயிக் கேப்சர் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆயிடும். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா GoPro ஆஃப் ஆயிரும். ஸ்க்ரீன் லாக்குக்கு ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஸ்க்ரீனை நம்ம நல்லா ஆஃப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வெறும் நம்பர்ஸ் மட்டும், பேட்டரி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, என்ன எஃப்பிஎஸில் என்ன ரெசல்யூஷனில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இதை மட்டும் நம்ம ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வச்சுக்க முடியும். அப்படி வேணாம் அப்படின்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பேக் ஸ்க்ரீனில் என்ன ஆக்சுவல் ஸ்க்ரீன் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகுதோ அதை அப்படியே நம்ம ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீனுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரியன்டேஷன், லாக்ட், அப்புறம் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரைட்டில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வீடியோ மோட், அப்புறம் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ட்டு. ஸோ வீடியோ மோடை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது எக்ஸ்டெண்டட் பேட்டரி மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எக்ஸ்டெண்டட் பேட்டரி மோடை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மேக்ஸிமமாக 4Kல அதுவும் 30 FPSல மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும். 2.7Kல மட்டும்தான் நம்மளால் 60 FPSல வீடியோ எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா 1080pல 120 FPSல நம்மளால் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்டரியோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா FPS ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரெசல்யூஷனும் கம்மியாக தான் இருக்கும், எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் இதில். ஏன்னா பேட்டரி வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ். ஸோ கண்ட்ரோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் அண்ட் ஈஸி மோட் அப்படிங்கிறது. இந்த ப்ரோ மோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த எக்ஸ்டர்னல் பேட்டரி எப்படியோ அதே மாதிரி தான். இந்த ப்ரோ மோடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா FPS, எல்லா ரெசல்யூஷன் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ மோடில். இந்த ஈஸி மோடில் அப்படி ஃபோட்டோ, வீடியோ, டைம் லேப்ஸ் இது 3 ஆப்ஷன் தான் இருக்கும். ஃபோட்டோஸ் அப்படின்னு போனீங்கன்னா டேரெக்டாக அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். டேரெக்டாக நீங்கள் போய் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம். வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன FPS, என்ன ரெசல்யூஷன் எடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. நார்மலாக அது வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கும். டைம் வார்ப் மட்டும் தான் இருக்கும், வேறு எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸி மோடில் இருக்கிறது. அதுக்கடுத்து ப்ரிஃபரன்சஸ், அதாவது செட்டிங்ஸ்குள்ளார போகிற ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆட்டோ அப்லோடு, அதாவது க்ளவுடில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஆட்டோவாக அப்லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம் இந்த குயிக் ஆப் மூலியமாக. அதுக்கடுத்தது ஒயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் ஆன் பண்ணிக்கலாம், என்னென்ன டிவைஸுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அதே போல் வைஃபை பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 GHz 2.4 GHz பார்த்துக்கலாம். ஜென்ரலில் போய் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பீப் வால்யூமை ஆன் பண்ணி அப்புறம் குயிக் கேப்சர் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆட்டோ பவர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் செட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா LEDs இருக்குது, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன்டி ஃபிளிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 60 Hz 50 Hz வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் GPS, வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ், டிஸ்பிளே, அப்புறம் லாங்குவேஜ், டேட் அண்ட் டைம், அப்புறம் மோட்ஸ். அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா மோட் இருக்குது, மேக்ஸ் லென்ஸ் மோட் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்னென்ன கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அப்புறம் அபோட், இதோட ரெகுலேட்டரி, இதோட மொத்த ரீசெட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரிஃபரன்சஸில் கொடுத்துருக்காங்க. வந்து ஃபைனலாக நம்ம டைம் லேப்ஸ்க்கு வந்துடும். ஸோ டைம் லேப்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டைம் லேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வார்ப், அப்புறம் ஸ்டார் ட்ரெயில்ஸ், லைட் பெயிண்டிங், வெஹிக்கல் லைட்ஸ், டைம் லேப்ஸ் அண்ட் நைட் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி இத்தனை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம டைம் வார்ப்பை பார்க்க ஆரம்பிச்சிடும். டைம் வார்ப் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும், நாம் மூமெண்ட்டில் இருக்கிறோம். இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரியாக இருக்குது, ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்குது. இந்த இடத்துல நாம் வந்து மூமெண்ட்டை வந்து வேகமாக மூவ் ஆகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த டைம் வார்ப் வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். இதில் டைம் வார்ப் 3.0 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டெபிலைசேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்தது ஸ்டார் ட்ரெயில்ஸ். ஸோ ஸ்டார் ட்ரெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோவோட ஆடில் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நான் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கூட என்னால் பார்க்க முடியல, ஃபுல்லாகவே க்ளவுடியாகவே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஸ்டார் ட்ரெயில்ஸ் வந்து உங்களுக்கு காட்ட முடியல. அப்படிக்கு இது நான் எடுத்தேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஷார்ட்ஸில் வேணால் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து லைட் பெயிண்டிங். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் எடுத்திருப்பேன் ஒரு சில வீடியோஸ், அதை அப்படியே பாருங்கள். நம்ம சேனல் நேம் போட்டிருப்பேன், அப்புறம் கோப்ரோவோட நேம் போட்டிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நம்ம கோப்ரோவை லைட் பெயிண்டிங் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் ஃப்ளாஷை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணோம், அதாவது வரைஞ்சோம் அப்படின்னா போதும். ஏதோ ஒரு நேமோ இல்லை ஏதோ வரைகிறது அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா லைட் பெயிண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து வெஹிக்கல் லைட்ஸ். ஸோ அளவுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், பட் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. பட் நான் அப்போ வந்து எந்த ஒரு ட்ரைபாடும் எடுத்துகிட்டு போகல, சும்மா வெஹிக்கிளில் சைடாக ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணி அப்படி நான் எடுத்த அந்த வீடியோஸ் தான் அந்த வெஹிக்கல் லைட்ஸ். அதெல்லாமே இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாட்லாம் வச்சு கொஞ்சம் கூட ஷேக் இல்லாமல் எடுத்திருந்தால் சூப்பராக எடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த வெஹிக்கல் லைட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டைம் லேப்ஸ் இது எதுக்கு, இது நம்ம கேமராவை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். மற்ற மூவ்மெண்ட் இந்த க்ளவுடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது டைம் லேப்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும். டைம் லேப்ஸில் எடுத்த வீடியோஸும் இருக்கும், அதையும் நான் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஃபைனலாக நைட் லேப்ஸ். ஸோ நைட் லேப்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா நைட் லேப்ஸ் வந்து ஃபுல்லாகவே க்ளவுடாக இருக்குது. க்ளவுடு கொஞ்சமாச்சும் இதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 இல்லை வேறு எதையோ கூட எடுக்கலாம், பட் எடுக்க முடியல, ஒரு ஃபுல்லாகவே க்ளவுடாக இருக்குது. ஸோ அதனால் நைட்டில் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. முடிஞ்சால் நான் நைட்டில் எடுக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கல் லைட்ஸ், ஸ்டார் ட்ரெயில்ஸ், அப்புறம் நைட் லேப்ஸ் இது எல்லாமே தனியாகவே ஒரு சிம்பிளாக சின்ன வீடியோ ஒன்று போடுற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா GoPro Hero 11ஓட ஃபுல் ரிவ்யூ முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல்
இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும், அதே போல் இந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக ஒரு ட்ராவல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கண்டென்ட்டை வந்து கொண்டு வந்து சேர்த்த முடியும். சரி, ஓகே கைஸ், பாய்.